ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எஜுகேட் பண்ணிகிட்ருக்கு, டீச் பண்ணிகிட்ருக்கு லாவை. நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சட்டத்தோட சாரம்சங்கள் புரியும். நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சட்டத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஃபுல்லாக புரியாது. நிறைவு வரையும் பார்த்தா தான் அந்த சட்டமே வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதனால் வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுடைய வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சட்டத்தை தெரிஞ்சு கொள்வோம். சட்டம் அடிப்படையானது, அறிவோம் சட்டம். இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இன்றைக்கி என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அரசியல் அமைப்பு சட்டம். அதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியமானது. அந்த 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த டாபிக் வந்து சொன்னாலே போதும், உங்களுக்கு அந்த டாப்பிக்லேயே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கலாம் இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று சொல்லுது. இன்னொன்று வந்து ரைட் டு ஃப்ரீடம்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஒரு ஆர்டிகல் சொல்லுது. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுது. கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று ஆர்டிகல் வந்து சொல்லுது. இது வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முக்கியமானது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், அடிப்படை உரிமை. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமையை வந்து எதாலையும் தகர்க்க முடியாது, எந்த சட்டத்தாலையும் தகர்க்க முடியாது, அதை வந்து மாற்றவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த இதை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் இந்தியாவின் எல்லைக்குள் உள்ள அனைத்து மக்களுக்கும் சட்டத்தின் சமமான பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஒன்று, சட்டத்தின் அதிகாரத்திற்கு அனைத்து நபர்களின் சமமான அடிபணிதல், அதே போன்ற சூழ்நிலைகளின் நபர்களை சமமாக நடத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். பிந்தையது, சட்டப்பூர்வ நோக்கங்களுக்காக நபர்களை வகைப்படுத்துவதற்கு அரசை அனுமதிக்கிறது. அதற்கான நியாயமான அடிப்படை இருந்தால் வகைப்படுத்தப்பட முற்பட்டவர்களிடையே புரிந்து கொள்ளக்கூடிய வேறுபாட்டின் முறையின் அடிப்படையில் வகைப்பாடு தன்னிச்சையற்றதாக இருக்க வேண்டும். அத்துடன் வகைப்பாட்டின் மூலம் அடைய விரும்பும் பொருளுடன் ஒரு பகுத்தறிவு உறவு உள்ளது அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 14 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் மற்றும் பாலினம் அல்லது அவற்றின் ஏதேனும் ஒன்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதன் தடை செய்கிறது. பொது பொழுதுபோக்கிற்கான இடங்கள் அல்லது பொது ரிசார்ட் இடங்களுக்கு இலவச அணுகல் தொடர்பான அரசு மற்றும் தனிநபர்களுக்கு எதிரான இந்த உரிமையை செயல்படுத்தலாம். எவ்வாறாயினும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அல்லது சமூகம் மற்றும் கல்வியில் பின்தங்கிய குடிமக்கள், பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் உட்பட சிறந்த ஏற்பாடுகளை செய்வதிலிருந்து மாநிலம் தடுக்கப்படவில்லை. குறிப்பிடப்பட்ட மக்களின் வகுப்புகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பு பாதுகாப்பு தேவைப்படுவதற்காகவும் கருதப்படுவதாக இந்த விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறது மற்றும் மதம், இனம், சாதி, பாலினம், வம்சாவளி, பிறந்த இடம், வசிக்கும் இடம் அல்லது வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேலை விஷயங்களில் யாருக்கும் எதிராக பாகுபாடு காட்டுவதை தடுக்கிறது. எந்த ஒரு பிற்படுத்த குடிமக்களின் நலனுக்காகவும் பொது சேவையின் பொதுமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வதற்காக
உறுதியான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு விதிவிலக்குகளை உருவாக்குகிறது. அதேபோல் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு நபருக்கு எந்த ஒரு மத நிறுவனத்தின் அலுவலகத்தையும் ஒதுக்குகிறது. ஆர்டிகல் 17 தீண்டாமையை எந்த வடிவத்தில் ஒழித்து அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்குகிறது. இந்த நோக்கத்தை முன்னெடுப்பதற்காக சிவில் உரிமை பாதுகாப்பு சட்டம் 1955 நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டது. ஆர்டிகல் 18 இராணுவம் அல்லது கல்விசார் வேறுபாடுகளை தவிர வேறு எந்த பட்டங்களையும் வழங்குவதை தடுக்கிறது. மேலும் இந்திய குடிமக்கள் வெளிநாட்டு மாநிலத்தின் பட்டங்களை ஏற்க முடியாது. இதனால் ஆங்கிலேயர்களால் வழங்கப்பட்ட இந்திய உயர்குடி பட்டங்களும் பிரபுத்துவ பட்டங்களும் ஒழிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்திய குடிமக்களுக்கு இராணுவம் மற்றும் கல்வி வேறுபாடுகள் வழங்கப்படலாம். பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளை பெறுபவர்கள் ஒரு பட்டமாக பயன்படுத்தலாம். இதுதான் அரசியலமைப்பு சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான இந்த ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 18 வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னங்கிறது தெரியும். அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.